அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகலாம் போற்ற ஒளி வடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன். தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதே அறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சுதி இறைவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும். பெருமான் ஆன்ம விசாரத்த அழுங்கல் என்ற தலைப்பில் 4வது பாடலில் புலைவிலை கடையில் தலை குனிந்து அலைந்து பொறுக்கிய சுணங்கனேன், புறத்தில் தலைவிலை பிடித்து கடைவிலை படித்த தயவிலா சலக்கனேன், சலக்கர் உழைவிலை எனவே வியக்க வெந்தொழில் உழன்று உழன்றதோர் உளத்தேன், இலைவிலை எனக்கென அகங்கரித்திருந்தேன் எனினும் காத்தருள் இணையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். புலைவிலை கடை, இறைச்சி கடை. அறம் மீறிய செயலை செய்வதால் அவர் ஒரு அரக்கனுக்கு சமமானவர். அவனிடம் இரக்கம் என்பதை எல்முனை அளவுட எதிர்பார்க்க முடியாது. அப்படி அவன் எவ்வளவு தர்ம சிந்தனையுடன் செயல்பட்டால் கூட பெருமான் பிற உயிரை கடிந்து உண்பானேயானால் அவனை என ஞானி என கூறாது என்பது பெருமானின் வாக்கு. அரக்கனிடம் போய் அந்த இறைச்சியை வாங்கி உண்ணும் இவனுக்கு தன் ஊன் பெருக்க பிறதின் ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் வரும் என்பார் கடவுளார். உண்ணாமை வேண்டும் புலால் அது பிறிது ஒன்றின் புண் என உணரப்படும் என்பார் கடவுளார். இரக்க உணர்வு எங்கே இருக்கப் போகிறது? விற்பவன் கொடியவன் என்றால் அதை வாங்கி உண்பவன் அவனை விட கொடியவன் என்கின்றார் திருவள்ளுவ கடவுளார். இறைச்சி கடையில் வீணாக உள்ள இறைச்சியை, அதாவது அதில் வர்ற அந்த கொழுப்பு கிழுப்பு இதெல்லாம் தேவையற்றதை தெருவில் வீசுவான். இந்த நாய் எப்போ போடுவான் என தரையை பார்த்த வண்ணம் இருக்கும். போட்டவுடன் ஓடி கவும். ஆசையில் அப்படியே முழுங்கி அது செரிமானமாகாமல் அன்று பூராக செருமிக் கொண்டே இருக்கும். அந்த நாய் ஏற்கனவே நாற்றம். இந்த நாற்றத்துடன் நாற்றம் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? அதனிடம் போய் மன அறிவில்லாத நாய் இவ்வாறு இந்த செயலை செய்கிறது. மன அறிவு பெற்ற மனிதன் நாய்க்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அறிய வேண்டாமா? கொல்லாமை புலான் மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்பார் கடவுளார். மண்ணுயிர் ஓம்பி வாழ்ந்து பிற உயிர் அஞ்சு வினையை நாம் பெற வேண்டாமா என கேள்வி கணை தொடுக்கின்றார் கடவுளார். தலை விலை பிடித்து, அதாவது கத்திரிக்காய் கொள்ளையில் 20 ரூபாய்க்கு வாங்கி கடையில் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்பவர். ஆக 30 ரூபா லாபம் ஈட்டும் நயவஞ்சகர். ஒரு 20 ரூபாய்க்கு ஒரு 5 ரூபான்னா அது நியாயம். 20 ரூபாய்க்கு 30 ரூபா. அதுவும் பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னா, தித்திக்க பேசி உள்ளே கசப்பு காட்டும் திருட்டு பேச்சு பேசி இந்த வியாபாரம்.
அவர்களுக்கு அடையாளமே தராசு. தராசு என்பதே நேர்மையின் அடையாளம். அதை கடைபிடிக்க அவர் தவறுகிறார்கள். உலை விலை என வியக்கும் வெந்தொழில் உழன்றேன் உழன்றதோர் உள்ளத்தேன். இவன் பூண்டு வாங்கிய விலை 50. பூண்டு தட்பட்டுப்பாடு மார்க்கெட்டில் 280க்கு விற்கிறது. இவன் மொத்த பூண்டையும் 280க்கு விற்று பணம் பார்க்கும் சந்தர்ப்பம் காத்து கொள்ளையடிக்கும் நயவஞ்சகன். இது அவனை பொறுத்தவரை தவறில்லை என அகங்காரத்தரு இருக்கக்கூடிய மன இயல்பை உடையவன். கொரோனாவில் கொள்ளையடித்தவன் பேராசைக்காரன். அவன் நிச்சயமாக பெரும் நஷ்டம் அடைவான். இலைவிலை, அதாவது மொத்த பொருளையும் வாங்கி குறைந்த விலையில் வாங்கி சந்தர்ப்பம் வரும்போது அந்த விலையை மொத்தமாக உயர்த்தி கொள்ளையடிப்பவன், அதாவது பொருளை பதுக்கி ரேட்டை உயர்த்துபவன் சந்தர்ப்பவாதி. இவ்வாறாக எல்லாம் தன் விருப்பத்தின் காரணமாக அறமீறி செயல்படுகிறார்கள் என்று அன்றே சுட்டிக்காட்டியுள்ளார் குருநாதன் இப்பாடலில். முதற் பாடலில் மெய்ப்பொருளை கூறினார். 2வது பாடலில் அறத்தை கூறினார். 3வது பாடலில் நல்ல பாதை காக்க புலால் அறிவு எவ்வாறு கீழான நிலையில் உள்ளது எடுத்து எம்பி 5ஆம் பாடலில் பேராந்த பெருநிலையை நாம் போய் சேரும் இடம் அறிய வேண்டும் என்கின்றார். 5ஆம் பாடலில் கொட்டிலை அடையா பட்டி மாடனையேன், கொட்டைகள் பரப்பி வளைந்த கட்டிலை விரும்பி அடிக்கடி படுத்த கடையேன், கங்குளும் பகலும் அட்டில் அடித்த பூனையேன், உணவை அறவுண்டு குப்பைமேன் பேட்ட நெட்டிலையனையேன், எனினும் வேறு நினைத்திடில் காத்தருள் எனையே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். உணவை அறவுண்டு குப்பையில் மேற்பட்ட நெட்டிலை. நெட்டிலை என்பது எச்சில் வாழை இலை. உணவை அறவுண்டு குப்பையில் மேற்போட்ட நெட்டிலை எச்சில் வாழை இலை போன்றவன். நல்ல பாதையாக சுத்தசன்மார்க்க பெருநீலி பயணிக்கும் நாம் இறுதி வர கொண்ட கொள்கை இரக்கம். அப்போ நாம் உணவு அருந்தும் முன்னரே அந்த இலையில் எச்சிப்படா வண்ணம் ஒரு கைப்பிடி உணவை உருட்டி மகரிஷி வாக்கிற்கு இணங்க யாவர்க்கும் உண்ணும்போது ஒரு கைப்பிடி என்ற இணக்க உணர்வை வருவித்து உண்டு போய் சாப்பிட்டு முடித்து இலையை எடுத்து போய் போடும் பொழுது அதிலுள்ள 10 பருக்கையை பிற உயிர்கள் கூவும் காக்கை கூட உண்டு. இதுவல்லவா இரக்க உணர்வு? நம்ம ஏறான நிலைமையை ஏற்றப்போவது இந்த இரக்கம் தானே என அறிய வேண்டாமா? குட்டில அடையா பட்டி மாடு அணையேன். நாம் பசு மாடு, நற்குணம் வாய்க்கப்பெற்றவர். நமக்கு போக வேண்டிய இடம் தெரியும். நான் எங்கு இருந்தாலும் சிந்தையில் சிவானந்தத்தில் இருப்போம். தன்னிடம் உள்ள பால் கூட முழுவதும் கறந்தால் கூட தன் கன்றுக்கென தனத்தில் சேர்த்து பிறருக்கு வழங்கும் பசுமாடு. அதுபோல நாம் அறமீறாது ஈட்டிய வருவாயில் நம் தேவை போக எல்லா உயிரும் இன்பம் ஆள நம் தரத்தில் தக்கவார்த்து சேமித்து உயிர்க்கணை புரிபவர் அல்லவா நாம். அப்படியல்லாது எருமை மாடு எங்கு சென்றாலும் திரும்ப வர தெரியாது. பால் முழுவதும் பால்காரன் கறந்து விடுவார். சுய உணர்வு அற்றது. இதனைத்தான் எருமை மாட்டின் மீது மழை பெய்தார் போல் என்பார்கள். கங்குளும் பகலும் அட்டிலே அடைந்த புனையேன். தயவு நெறி, அருள் நெறி, பெருநெறியில் பயணிக்கும் நாம் முற்பிறவிகளில் செயலின் விளைவாக, அதாவது கர்மா வினை இன்ப துன்ப அனுபவங்களால் தொடர்கிறது. நாம் சமநிலைக்கு இன்ப துன்பமின்றி உயிரில் வேண்டுதல் வேண்டாமையற்று நாம் செய்த தீவினையால் தீயது ஏதும் நிகழாவண்ணம் சர்க்குரு அருளிய பரபாகாரம் செய்ய நமக்கு எங்குரு தீமையும் என தொடரா வகை கங்குளும் பகலும் காவல் செய் துணையாக இருந்து சர்க்குரு நம்மை காப்பார். அப்படி உள்ள சர்க்குருவை எண்ணி அவர் கூறிய தயவால் நின்று தயாவண்ணமாக செயல்பட வேண்டும். அட்டில் அடுப்பாங்கரை சமையற்கூடம்
சமயம் பார்த்து அங்கு உள்ள பாலை குடித்துட்டு ஓடிவிடும். சுற்றி சுற்றி ஓடும் பூனை போன்று இல்லாது சர்க்குரு கூறியபடி ஆகாரம் அறை, காற்று கால், தண்ணீர் கால் என உணவு உண்டால் இப்படி உண்பதால் செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு இயப்படும் என்பார் கடவுளார். அப்படி சிறிது உண்ணும் பொழுது நமக்கு இச்சை ஏற்படாது. கொட்டைகள் பரப்பி மேன் வளைந்த கட்டில் அந்த காலத்தில் பஞ்சுடன் கொட்டை இருக்கும். ஆனால் இப்போது இயந்திரத்தால் முழுவதும் கொட்டையை நீக்கி டூரோப்ளக்ஸ் கட்டில் வந்துவிட்டது. பிரட்டி போட்டால் ஸ்மூத்தாக இருக்கும், மறுபடியும் பிரட்டி போட்டால் ஹார்டாக இருக்கும். அது இந்த காலம். அதில் போய் விரும்பி அடிக்கடி படுத்த கடையேன். அப்படி நீ அடிக்கடி விருப்பு மேற்கொள்ளும் பொழுது உன்னை ஸ்லோ பாய்சன் அழிக்கப் போகிறது என்பது நீ அறியாமல் அந்த விருப்பில் ஈடுபடுகிறார். சரி, 4 வயதில் உணர்வு வந்து சிறுநீர் வெளியே போய் இருப்பது சுகம். அதே 86 வயதில் நீ உணராது, தன்னை அறியாது, திரும்பவும் உணர்வின்றி சிறுநீர் போனால், படுத்த படுக்கையில் சிறுநீர் போனால் இதுவா சுகம்? சும்மா இருக்கும் சுகம் என்பது வெளிக்குள் உள்ள வெளியை அறிய விருப்பமுடையவர் சும்மா தரையில் கூட படுத்து உறங்குவார். 5 அறிவு கருவி வென்றால் ஒரு வெளி, தயவால் மனதை வென்றால் ஒரு வெளி. இந்த வெளியை 2 வெளியும் கடந்தால் அல்லவா சுகம் விரும்பும். சுகம் தானே வரும். இந்த சுகத்தை விரும்புவர் அந்த சுகத்தை விரும்ப மாட்டார். இந்த காயம் காயம் அறிய என்னும் அகரமாகிய என்னும் கீழும் மேலும் படாத ஒரு ஓசையை, அந்த ஓசை எப்படி ஒளியாகிறது, நாதம் எப்படி விந்தாகிறது என்று தன்னை அறிதல் வேண்டாமா? அப்படி தன்னை அறியும் போது ஓசை ஒளியாய் உள்ளவரை போற்ற வேண்டாமா? அப்படி போற்றினால் எல்லா நன்மையும் அடைவோம் என்கின்றார் சர்க்குரு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. பொல்லாவிரதம் கொலைமலாம் ஓங்க. நல்லோரும் அனைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்கை சேர்ந்து. திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம், 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 அபயம். திருச்சிற்றம்பலம்.